Hello friends, welcome back to our happy family channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னீங்க. தம்பிக்கு வந்து இப்போ 8 months ஆகுது. அவனுக்கு நான் வந்து சத்துமா ப்ரிப்பேர் பண்ண போறேன். வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண போறேன். சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பண்ண போறாங்க. நம்ம வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து என்னென்ன எடுத்துர்க்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரெட் ரைஸ். கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1 டம்ளர். தோலோட இருக்கக்கூடிய முழு பாசி பயிறு 1 டம்ளர். கேழ்வரகு ராகின்னு சொல்லுவாங்க அது 1 டம்ளர். இது வந்து சம்பா கோதுமைங்க. ஊசி கோதுமைன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மல் கோதுமை கிடையாது. இது வந்து நீளமா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீளமா இருக்கும். அந்த நார்மல் கோதுமை விட நீளமா இருக்கும். இது சம்பா கோதுமை 1 கப். இது வந்து தோல் எடுத்த சிறு பருப்பு பாசி பருப்பு 1 கப். அப்புறம் கருப்பு உளுந்து 1 கப். தென் பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் போதுங்க. இது கூட நம்ம வந்து இன்னும் கொள்ளு வேணா ஆட் பண்ணிக்கலாம். பார்லி நம்ம கிட்ட என்னென்ன கிரைன்ஸ் தானியெல்லாம் இருக்கோ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மட்டும் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 6 பாதாம் ஒரு 6 முந்திரி பருப்பு. வாசனைக்கு 4 ஏலக்காய் நம்ம வந்து அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதெல்லாம் ஒரு தடவை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேன் காத்துல காய வைக்க போறோம். நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறவாங்க. வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கலரே சேஞ்ச் ஆயிருச்சு. நம்ம இந்த கலர் இல்லாம நல்லா தெளிவா ஒயிட்டா வரணும். அது மாதிரி 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது என்ன கலர்ல இருந்தது. இப்ப பாருங்க தண்ணி நல்லா கிளியரா இருக்கு. இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா கிரைன்ஸையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இல்ல ஒயிட் கிளாத்ல விரிச்சு நம்ம ஃபேன்ல நிழல் காய்ச்சல காய வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 hours ஆகும் காயறதுக்கு. சரிங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே அலசி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு இப்ப காய வச்சிருக்கேன். இது மேக்ஸிமம் 1 hour இல்ல 1.5 hours ஆகுங்க. நான் ஏன் சன்லைட்ல வைக்க வேணும்னு சொன்னா நம்ம இது வந்து ரோஸ்ட் பண்ணி தான் வந்து பவுடர் பண்ண போறோம். அதனால சன்லைட்ல வைக்க வேண்டாம். நம்ம வந்து நல்லாவே காய வச்சு ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்ஸில வறுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? வாங்க 1 hour கழிச்சு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரைன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ஒன்னொன்னா தனித்தனியா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து கடாய் வந்து காயட்டுங்க. நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணி. ஃபர்ஸ்ட் நான் வந்து பாசி பருப்பு போடுறேன். இது சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்டவ் மட்டும் வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கும். அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க கையை வச்சீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கருகிடும். கருகின ஸ்மெல் வரும். உள்ள வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருக்காது. அதனால லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆகட்டும் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எல்லா கிரைன்ஸும் வந்து வறுத்து எடுத்துட்டோம். கடைசியா முந்திரியும் பாதாமும் சேர்த்து வறுத்துட்டோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் தெரியும் உங்களுக்கு. நான் வறுக்கும் போது தனித்தனியா தான் வறுத்தேங்க. அது ரொம்ப லென்த்தி ப்ராசஸ்னால நான் ட்ரை ரோஸ்ட் பண்றது எடுக்கல. தனித்தனியா வறுத்து எல்லாம் ஒண்ணா போட்டு நல்லா ஆறட்டும். ஆனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல பெரிய ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஆறட்டும் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிருக்க கிரைன்ஸ் எல்லாம் போட்டு சத்து மாவை அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருக்கனால நான் 2 தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். இன்னும் ஃபைன் பவுடரா அரைக்கணும். கோர்ஸா இருக்கு. இன்னும் கொஞ்சம் 2 சுத்தி சுத்திக்கலாம். இப்போ இது ஒரு சல்லடையில ஆட் பண்ணி சமைச்சுக்கலாம். நம்ம ஜார்ல போடுறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமா தான் அரையும் ஃப்ரெண்ட்ஸ். மிஷின்ல கொடுத்தா ஒரே சுத்த அரைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுல கொஞ்சமா செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்க இந்த கோஸ் பவுடரை மறுபடியும் நான் ஜார்ல ஆட் பண்ணி
மறுபடியும் அரைக்கிறேன். பாருங்க, நான் இப்ப எல்லாம் சலிச்சு எடுத்துட்டேன். மேல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கணும்னு சொல்றது. குருணையா இருக்கும். இது நம்ம ஏதாவது பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சி வச்சு. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஃபைன் பவுடரா இருக்கதான் யூஸ் பண்ணலாம். உங்க த்ரோட்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடும். சரிங்களா? இப்போ இந்த சத்து மாவு வச்சு நம்ம எப்படி கூழ் காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மிக்சியில் போட்டு அரைச்சனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்து எப்படி கூழ் காய்ச்சணும்னு பார்க்கலாம். இப்போ 8 மாதம் குழந்தைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு எல்லாம் கரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம டைரெக்டாக அப்படியே அடுப்பில் வச்சு போட்டோம் அப்படின்னா எல்லாம் கட்டி கட்டியாக வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் இதை மாற்றிட்டு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஓகே, இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூழ் காய்ச்சலாம். இது வந்து நீங்க நாட்டு சக்கரை இல்ல கொஞ்சம் பனை வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பு சுவைக்காக நான் நாட்டு சக்கரை சேர்க்க போறேன். நல்லா காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இனிப்பு சுவைக்கு ஏதாவது கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமா நாட்டு சக்கரை ஆட் பண்ண போறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும். இது இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வந்து தம்பிக்கு ஃபீட் பண்ணலாம். பவன், சத்தமா சாப்பிடலாமா? ஆச்சரி தடி, ஆச்சரி தம்பி. பவன் டாய். சார் விளையாடுற மூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்கி பாருங்க. ஒருவே வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணி பிடிச்சாதான் சாப்பிடுவாரு. ஓகேவா? ஓகே ஓகேவா? ஓகேனா சிரிச்சிருங்க. சொல்லிருங்க பாவுக்குட்டி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.